அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th தமிழ் 1 இயர் பிளான் அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ 1 இயர்ல படிச்சு எப்படி நம்ம தமிழ்ல நல்ல ஸ்கோர் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாத பசங்க லைக் பண்ணிடுங்க, சரியா? ஸோ இப்போ ஒரு டவுட் இருக்கும், சார் இந்த 10th நம்மளால எல்லா சப்ஜெக்ட்லையுமே சென்டம் அடிக்க முடியுமா, 100க்கு 100 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்றேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையுமே எடுக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டை தவிர. ஏன் சார் அப்படின்னா, ஸோ தமிழ் இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 98, 99 அது வரையும் போறாங்க. சென்டம் ரொம்ப 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 ரேர், சரியா? ரொம்ப 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 கம்மியான மாணவர்கள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்டம் அடிக்கிறாங்க. அப்போ முடியாதுன்னு இல்லை, எடுக்க முடியும். ஆனால் அதுவும் சாத்தியம்தான். ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கு, ஆனாலும் நல்லா அடிக்க முடியும். ஸோ அதோடைய அந்த பேப்பர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஆன்சர் பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும், எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஸோ அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, ஆன்சர்னா ஆன்சர், கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர், ஸோ இது எல்லாமே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி பெற்று முயற்சி பண்ணி அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதுறீங்களோ அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் சென்டம் அப்படின்றது சாத்தியம். அடிக்க முடியும், முடியாதெல்லாம் அந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஸோ உங்களாலையும் முடியும். ஸோ எப்படி படித்தா தமிழில் சென்டம் எடுக்க முடியும், என்னென்னலாம் பண்ணால் தமிழில் சென்டம் எடுக்க முடியும், அது எல்லாத்த பற்றி நான் இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் வெல்கம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத பசங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், புக்கு போன வருஷத்துலேருந்து புக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 9 இயல்கள் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இப்போ இயல்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா லெசன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சார் உங்களுக்கு எது சார் ஈஸின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது முன்னாடி இருந்த லெசன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியான லெசன்ஸ் தான் இருந்துச்சு. அதை ஆக்சுவலாக மாற்றி பார்த்தோன்னா 11th 12th 9th அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. சார் அப்போ 10th வந்து கஷ்டமான லெசன்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாமே இருக்கு. 1-2 லெசன் மாற்றிருக்காங்க, 1-2 லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி இருக்கிறாங்க. இது நமக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் தான், சரியா? ஏன் சார் அப்படின்னா 9 இயர்லேருந்து கம்மி பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் தானே. ஸோ 7 இயர் தான் படிக்க போறோம் அப்படின்றப்ப நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ அதில் இருக்கிறத பெர்ஃபெக்ஷனாக படித்தோம் அப்படின்னா சூப்பர் டூப்பரா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் எடுக்க முடியும். ஆனா மார்க் எடுக்கலாம் அப்படின்னோடனே சார் நான் சார் தமிழ் சப்ஜெக்டை பத்தி என்ன சொல்றீங்க, தமிழ் தானே, சும்மா எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாள் படிச்சா போதும் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாது. ஸோ தமிழ் எக்ஸாமை பொறுத்தளவு நீங்க டே 1ல இருந்து, நான் டே 1 அப்படின்றது மீன் பண்றது இப்பையிலிருந்தே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடுமையா உழைக்கணும். சார் கடுமையான ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் படிக்கணும், மினிமம் ஒரு 3 hours ஆச்சு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் இப்பையிலிருந்து. ஸோ மே, ஜூன், ஜூலை, ஸோ ஜூலைலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய அக்ரெஷனாக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு 5 hours 4 hours ஸ்கூலை தவிர சொல்கிறேன். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணணும், படிக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் உங்களால் எல்லா சப்ஜெக்ட்லையும் உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும், சென்டம் அடிக்க முடியும், சரியா? நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டு சார் செப்டம்பர் வரட்டும் சார், சார் அக்டோபர் வரட்டும் சார் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாத்தியமே கிடையாது. இது நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் 10th படிக்கும்போது நான் எனக்கு ஏப்ரலில் முடிஞ்ச உடனே மேலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சீனியர்ஸ்லேருந்து புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு யாரும் கைடன்ஸ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, இப்போ மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதனுடைய கைடன்ஸை எடுத்துட்டு உங்களால் நல்லபடியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த லெசன்ஸ்லாம் இருக்க போது தெரியும், உங்கள் லெசன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும். ஸோ அதை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னையுடைய தமிழ் சொல்லுவாங்க, கால கணிதம், புயலே ஒரு தோணி, தொல், கேட்கிறதா என் குரல், பரிபாடல், மேகம், பெருமம், தொகாநிலை தொடர்கள், இதுல மெயின் ஃபோக்கஸ் நம்ம இலக்கணத்தை தான்டா பார்க்கணும். ஏன்னா இலக்கணம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் நமக்கு சம்பவம் பண்ணும். ஏன் சார் அப்படின்னா அதுல இன்சைட் 1 marks அப்படின்றது கேட்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம கோட்டை விடக்கூடாது. ஐயோ தெரியலையே, தெரிஞ்சிருந்தா அதை கொடுத்துருக்கலாமே, தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணிருக்கலாமே. அப்ப புக்கு இன்சைட் 1 marks அப்படின்றது பெரிய ஸ்கோர் பண்ண போகுது. +2 மார்க்லையும் இன்சைட்லேருந்து கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க, அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாமே படிச்சிடலாம், ஆனால் புக்கு இன்சைடுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் அப்படின்றது தேவை, சரியா? ஸோ ஹெல்ப் இல்லாமலாம் நீங்கள் வந்து புக்கு இன்சைடு படிக்க முடியுன்றது ரொம்ப 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 கம்மியான விஷயம் தான். ஏன்னா நானா படிக்கிறேன் அப்படின்றப்ப புக்கு இன்சைடு வந்து ஈஸியாலாம் உங்களால் படிச்சிட முடியாது, ஓகேவா? ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும், ஓகேவா? ஏன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட்டுறேன், அதை வச்சு உங்களுக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது இயல் விருந்து போட்டதும், காசி காண்டம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், கோப்பல்லபுரத்து மக்கள், தொகை நிலைத்தொடர்கள், தொகாநிலை தொடர்கள், திருக்குறள், மொழிபெயர்ப்பு கல்வி, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை,
ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா பன்முக கலைஞர், கம்பராமாயணம், இளைந்து, பாய்ச்சல், அகப்பொருள் இலக்கணம், திருக்குறள், சிற்றக்கல்வெளி, சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம், மங்கையராய் பிறப்பதற்கே, புறப்பொருள் இலக்கணம். இதுல என்னென்ன இருக்க போது? செய்யுள் இருக்க போது, உரைநடை இருக்க போது, இலக்கணம் இருக்க போது, துணைப்பாடம் இருக்க போது. இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். என்ன சார் இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். ஸோ சங்க இலக்கியத்தில் அறம், தேம்பாவணி, செய்யுள், அக்கறை, செய்யுள், அக்கறை எல்லாம் பார்த்தீங்கன்னா 9th இருந்துச்சு, இப்போ 10th வந்திருக்கு. ஸோ 9th நீங்க படிச்சிருக்கலாம். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் நாடகம், பாவகை அலைகெடுதல், திருக்குறள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கல்வி ஆண்டுல படிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 7 இயல் இருக்கு. இந்த 7 இயலையுமே நம்ம தரவா படிச்சா மட்டும்தான் வரக்கூடிய தமிழ்ல மினிமமே உன்னால 95+ எடுக்க முடியும். சார் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சென்டம் எப்படி சார் அடிக்கிறதுனா, நான் சொன்ன மாதிரி புக் ஆன்சர் 1 மார்க்ஸ், சில நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் உனக்கு டீச் பண்ணும், அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல உங்களால சென்டம் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய தமிழ்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்ட் புக் ஆன்சர் 1 மார்க், இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 15 1 மார்க் இருக்க போது. ஸோ மோஸ்ட்லி இதுல ஒரு 10 மார்க்கு, இதுல ஒரு 5 மார்க். சரியா? ஸோ கிட்டத்தட்ட 15 மார்க் புக் ஆன்சர் இருக்கு. இந்த 10 மார்க் எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவைப்படாது, நீங்க புக் பேக்கை படிச்சே மார்க் எடுத்துடலாம். ஸ்கூல் இஸ் எனஃப். இந்த 5 மார்க்கை பொறுத்தளவு, 4 மார்க்கை பொறுத்தளவு நீங்க ஒரு ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும்டா. ஏன்னா அதை நீ படிக்கும் போது ரியல் டைமா நீ ஃபேஸ் பண்ணுவ. ஐயோ எவ்வளவு படிச்சாலும் இந்த 5 கேள்வி அட்டன் பண்ண முடியலையே, சரி எவ்வளவு படிச்சாலும் இந்த 4 கேள்வி அட்டன் பண்ண முடியலையே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கான சொல்யூஷன் நான் கடைசியா சொல்றேன். அதே மாதிரி குருவினாக்கள், மனப்பாட பாடல், திருக்குறள், பகுபத உறுப்பிலக்கணம், விடைக்கேற்ற வினா, இலக்கண வினாக்கள், இது எல்லாமே இருக்கு. இந்த குருவினாக்கள் அப்படின்றது நான் சொல்றேன் அப்படின்றது புக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். மனப்பாட பாட்டு, பகுபத உறுப்பிலக்கணம், விடைக்கேற்ற வினா, இலக்கண வினாக்கள், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மார்க்ஸ் வரக்கூடியது. இந்த 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மார்க் இருக்க போகுது. சரியா? இந்த 18 மார்க்கு வெறுமனையா புக் பேக்கை படிச்சா மட்டும் வராது. நான் சொன்ன மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொல், ஏகப்பட்டது இருக்கு. சரியா? அது எல்லாத்தையும் நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுல தான் என்ன பண்ண முடியும், இந்த 18 மார்க் அப்படின்றது நீங்க அட்டன் பண்ண முடியும். அடுத்து வந்தீங்கன்னா சிறுவினாக்கள். இந்த சிறுவினாக்களை பொறுத்தளவே நிறைய விஷயம் இருக்குடா. சிறுவினாக்கள், இடம் சுட்டி பொருளுக்கும் தருக, அணி, அழகிட்டு வாய்ப்பாடு. ஸோ இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மதிப்பெண்கள் அப்படின்றது இதுல இருக்குது. எத்தனை மார்க் இருக்கு? 12 மார்க். சரியா? இந்த 12 மார்க் அடிக்கணும் அப்படின்னாலும் நீங்க இந்த சிறுவினாக்கள், இடம் சுட்டி பொருளுக்கும் தருக, அணி, அழகிட்டு வாய்ப்பாடு, இது எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும். அடுத்து வந்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ்க்குள்ள என்டர் ஆகும். 5 மார்க்ஸை பொறுத்தளவு கடிதம், காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, படிவம், மொழிபெயர்க்க, இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ இதுல கிட்டத்தட்ட 25 மார்க் இருக்க போகுது. நெடுவினாக்களை பொறுத்தளவு கதைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். துணைப்பாட கதை இருக்குல்ல, அது படிக்கிற மாதிரி இருக்கும். கட்டுரை இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 24 மார்க், 3 × 8 24 மார்க் இருக்க போகுது. சார் நான் சார் 10th தமிழ் ஈஸின்னு நினைச்சேன், இவ்வளவு இருக்குதா, இவ்வளோத்தையும் படிக்கணுமா அப்படின்னா ஆமாம். இது எல்லாத்தையும் நீங்க படிச்சா மட்டும்தான் உன்னுடைய கனவு மார்க்கா இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸை நினைவாக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் சப்ஜெக்ட் தானே, ஈஸி தானே, நம்ம படிச்சது தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால மார்க்கை பூஸ்ட் பண்ண முடியும். நான் ஒரு கன்க்ளூஷன் வருவோம். சார் இவ்வளவு படிக்கணும்னு சொல்றீங்க, இது எல்லாத்தையும் நான் தனி ஆளா படிச்சிட முடியுமா, ஸ்கூலுடைய ஹெல்ப் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 பேர் இருப்பீங்க ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறப்போ. ஸோ உனக்கு எந்த அளவுக்கு தனியான ஒரு அட்டென்ஷன், எந்த அளவுக்கு உனக்கு தனியாக உன்னுடைய டவுட் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய வேதாந்தூல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினல் பேட்ச் அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். என்ன சார் சொல்கிறீங்க, ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஆமாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும் மார்க் கிடையாது, ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், டீச்சர்ஸ்க்கு புரியணும் என்ன எழுதியிருக்கான் அந்த பையன், இவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றது தெரியணும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் மஸ்டா, ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்பராக இருக்கணும். சரியா? அது உனக்கு தெரிய வேண்டியது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒன்று. சரியா? உடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட்டிஃபை பண்ணணும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்ல இந்த மாதிரி இடைவெளி விட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, ரொம்ப நீட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணா என்னால தமிழ்ல சென்டம் அடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். சரியா? இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய வகையில உங்களால கண்டிப்பா முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம உன்னுடைய ட்ரீம் மார்க் என்ன சார், எனக்கு 500க்கு இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய பசங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது கமெண்ட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா உன்னோட நேம் போட்டு நீ எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்றத போடு. கண்டிப்பா என்னுடைய மார்க் உன்னுடைய பப்ளிக் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? சார் ஓகே இது எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்,
இது எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது, இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியுமா, எனக்கு ஒரு மாதிரி அலோனா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு, என்னதான் ஸ்கூல் போயிட்டு வந்தாலுமே எனக்கு எல்லாமே கிடைச்சிது அப்படின்ற மாதிரி உனக்கு ஃபீல் கிடைக்கல அப்படின்னா நமக்கு உங்க கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்க கூட இருக்காங்கடா. ஸோ உனக்கு தீமினல் பேட்ச் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தூல லான்ச் பண்ணிருக்கோம். இந்த தீமினல் பேட்ச் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1999 ரூபாய்க்கு உனக்கு கிடைக்கும். இதுல என்ன சார் பெனிஃபிட், நார்மலா யூடியூப்லயும் சொல்லி தரீங்க, தனியா பேட்ச் வச்சிருக்கீங்க, இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீமினல் பேட்சை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியான அட்டென்ஷன் கிடைக்கும். நான் இப்ப சொல்றேன்ல இந்த புக் இன்சைட் 1 மார்க், புக் இன்சைட் 1 மார்க்லாம் நம்மளுடைய தீமினல் பேட்ச்ல அக்ரெஷனா கிளாஸ் போயிட்டு இருக்கும். சரியா, உன்னுடைய மார்க்ஸை பூஸ்ட் பண்ற விதமா, சார் எனக்கு மார்க் எடுக்கிறதா பெரிய தலைவலியா இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, கிளாஸஸ் 1000 இருக்கும்டா, நீ யூடியூப்ல எடுத்தனா கிளாஸ் 1000 கிளாஸ் கிடைக்கும், அது பெரிய விஷயம் கிடையாது. மார்க் எங்க பூஸ்ட் ஆகுது அப்படின்றதான் விஷயம். இப்போ யூடியூப்ன்றப்போ ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா, யார் வேணா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம், உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், நீ வரலாம் படிக்கலாம் நினைப்பேன், டக்குன்னு ஒரு காமெடி வீடியோ வரும் அதை பார்ப்பேன். ஆனா தீமினல் பேட்ச் அப்படின்றது டெடிகேஷனா உனக்கு படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் நம்முடைய வேதாந்தூல. சரியா, ஸோ இதுல நீ படிக்கும்போது உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, உனக்கு பாத்தீங்க அப்படின்னா உனக்கு அசைன்மெண்ட் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும், உன்னுடைய மார்க்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு எப்படி படிச்சா மார்க் எடுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நார்மலா இருக்கக்கூடிய பசங்க படிக்க முடியுமா அப்படின்னா படிக்கலாம், ஆனா எஃபிஷியண்டா படிக்கிறதா ஒரு பெரிய ஒரு கஷ்டம். சரியா, சோ மோஸ்ட் அஃபோர்டபுளான பிரைஸ்ல தீமினல் பேட்ச் அப்படின்றது உனக்கு கிடைக்க போகுது. ஸோ 1 இயருக்கு, சரியா, ஒரு 1 இயருக்கு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீ தீமினல் பேட்ச்ல படிக்கலாம். உனக்கு அனிமேஷனோட கிளாஸஸ் இருக்கும், நீ ஒரு கரெக்டான ஆன்சர் பண்ற அப்படின்னா மேலிருந்து ஸ்டார் எல்லாம் கொட்டும். ஸோ சூப்பரா இருக்கும், ஒரு ஃபன்னா இருக்கும். சரியா, ஸோ அது மட்டும் இல்லாம உனக்கு மென்டாஸ், ஏஐ மென்டார் இருக்கும், உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு போட்டோ பிடிச்சி போட்டினா போதும், உனக்கு ஆன்சர் இன்ஸ்டன்டா கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் நம்முடைய வேதாந்தா ஆப்ல தீமினல் பேட்ச்ல இருக்க போது. நீங்க தனியா படிக்கணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க, நம்மளுடைய டீம் இருக்குது. ஸோ உனக்கு என்னுடைய டீமோட சேர்ந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். யார் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்க போறாங்கன்னு சொல்றேன். நானு, யாழ்னியன் சார், ஷாவனி மேம், ஆஷா மேம், ஜனஸ்ருதி மேம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இந்த சப்ஜெக்ட் பத்தி நீ கவலைப்பட தேவை கிடையாது, சும்மா தெரிய விடலாம். சரியா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிகேஷனா உனக்குன்னு பார்த்தோன்னா தனியாக கிளாஸஸ் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவோம், லைவ் கிளாஸஸாக இருக்கும், டெஸ்ட் நடக்கும், பிடிஎஃப் கொடுப்போம், உனக்குன்னு தனியாக டெலிகிராம் குரூப் இருக்கும், டெலிகிராம் குரூப்ல டீச்சர்ஸ்லாம் உங்க கூட மெசேஜ் பண்ணுவாங்க, உனக்கு பிடிஎஃப் அனுப்புவாங்க, உனக்கு மோட்டிவேஷன் இருக்கும், பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் பேசுவாங்க, போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, உன்னுடைய மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ற விதமா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, கிராப் பண்ணிக்கோ. என்னுடைய ஃபீஸ் எப்போ வேணா உனக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.